ஹலோ யூஎஸ். இன்னைக்கு நாம 30 டேஸ் டார்கெட்ல ஒரு 100 கொஸ்டின் பார்க்க போறோம். மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. பொறுத்துக. கவுந்தியடிகள் சமணத்துறவி. மாதரி ஆயர்குல மூதாட்டி. மாதவி ஆடலரசி. கண்ணகி மாநாய்க்கனின் மகள். கவுந்தியடிகள் யாருன்னா சமணத்துறவி. மாதரி யாருன்னா ஆயர்குல மூதாட்டி. மாதவி ஆடலரசி. கண்ணகி மாநாய்க்கனின் மகள். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கடிகை என்பதன் பொருள் யாது? கடிகைனா அணிகலன். அப்ப கடிகை என்பதன் பொருள் அணிகலன். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் பழமொழி 400. எந்த நூல் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா பழமொழி 400. வள்ளுவரும் தன் குரல் பாவாடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்த்து. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்த்து என திருக்குறளை பாராட்டியவர் பரணர். பரணர் தான் இப்படி திருக்குறளை பாராட்டியிருக்காரு. நூலாசிரியர் அறிதல். ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி. ஜெயங்கொண்டாரோட நூல் கலிங்கத்து பரணி. காரியாசான் சிறுபஞ்ச மூலம். காரியாசான்னா சிறுபஞ்ச மூலம். கம்பர் சடகோபர் அந்தாதி. கம்பரோட நூல் சடகோபர் அந்தாதி. கண்ணகனாரோட நூல் புறநானூறு. அதாவது ஜெயங்கொண்டாரோட நூல் கலிங்கத்து பரணி. காரியாசான் எழுதிய நூல் சிறுபஞ்ச மூலம். கம்பரோட நூல் அப்படின்னு பார்த்தா சடகோபர் அந்தாதி. கண்ணகனாரோட நூல் புறநானூறு. விடை ஏதான் கரெக்ட். என் பானோக்கா யாகிலும் முன் பற்றல்லால் பற்றிலேன் என்ற வரிகளை பாடியவர் குலசேகர ஆழ்வார். அதாவது என் பானோக்கா யாகிலும் முன் பற்றல்லால் பற்றிலேன் அப்படின்ற வரிகளை பாடியவர் குலசேகர ஆழ்வார். செரு என்பதன் பொருள். செருனா வயல். அப்ப செரு என்பதன் பொருள் என்ன? வயல். திருக்குறளில் 7 என்னும் எண்ணு பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? 7 என்னும் எண்ணு பெயர் 8 குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது. அப்போ 7க்கு அடுத்து 8 இருக்குல்ல, அதனால 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறளில் 7 என்னும் எண்ணு பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? 8. கீழ்கண்ட நூட்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது? தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் திருமந்திரம். திருமந்திரம் தான் தமிழ் 3000. தொண்டர்சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்? தொண்டர்சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிழார். சேக்கிழார் தான் தொண்டர்சீர் பரவுவார். யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? அரவண அடிகள். அரவண அடிகள் சொல்லிதான் மணிமேகலை முதல்ல ஆதிரையிடம் பிச்சை எடுப்பாங்க. தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர். தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள். கம்பரை புரந்தவர் யார்? கம்பரை புரந்தவர் சடையப்ப வள்ளர். ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலம். ஆங்கிலத்துலதான் திருவாசகத்தை ஜியு போப் மொழிபெயர்த்திருப்பாரு. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு. இது எல்லாருக்குமே தெரியும். நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. குருக், மால்தோ, பிராகுயி என்பன வட திராவிட மொழிகள்.
குருப், மால்தோ, பிராகுயி என்பன வடதிராவிட மொழிகள். ஓர் லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் அண்ணல் அம்பேத்கர். ஓர் லட்சிய சமூகம் எப்படி இருக்கணும்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொன்னவர் அண்ணல் அம்பேத்கர். திரு கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது? திரு கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் சித்திரக்கவி. மற்ற முருகன் அல்லது அழகு திருவிக்கா எழுதிய நூல். உரிமை வேட்டல் அதுவும் திருவிக்காவோடது. தமிழ்ச்சோலை இதுவும் திருவிக்காவோடது. இதுல திருவிக்கா எழுதாத நூல் அப்படின்னா சித்திரை கவி. பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன், இது கரெக்ட். திருமந்திரம் சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை, இதுவும் கரெக்ட். சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர், இதுவும் கரெக்ட். இதுல பொருந்தாதது மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள், இது தவறு. மற்றது மூணுமே கரெக்ட். மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள் அப்படின்றது தவறு. தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது. தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது பாவேந்தர் விருது. அப்ப சாலை இளந்திரையனுக்கு தமிழக அரசு வழங்கிய விருது என்ன அப்படின்னு கேட்டா பாவேந்தர் விருது. ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு. ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886. எப்போ வெளியிட்டிருப்பாருன்னா 1886ல திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு. மணநூல் என அழைக்கப்படும் நூல். மணநூல் என அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. மணநூல் அப்படின்னு சொன்னா சீவக சிந்தாமணி. பொறுத்துக. சிந்தைனா எண்ணம், நவ்வினா மான். நவ்வினா என்ன அர்த்தம்? மான். முகில்னா மேகம், இது எல்லாருக்குமே தெரியும். புனல்னா நீர். அப்ப சிந்தைனா எண்ணம், நவ்வினா மான், முகில்னா மேகம், புனல்னா நீர். அப்போ விடை சி தான் கரெக்ட். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ரைட்ஸ். ரைட்ஸ்னா என்ன? சட்ட ஆவணங்கள். சக்சஷன் ஆக்ட் அப்படின்னா வாரிசுரிமை சட்டம். சப்ஸ்டான்டிவ் லா அப்படின்னா உரிமை சட்டங்கள். எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னா சான்று சட்டம். ரைட்ஸ்னா சட்ட ஆவணங்கள். சக்சஷன் ஆக்ட் அப்படின்னா வாரிசுரிமை சட்டம். சப்ஸ்டான்டிவ் லா அப்படின்னா உரிமை சட்டங்கள். எவிடன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொன்னா சான்று சட்டம். அப்ப ஆன்சர் பி தான் கரெக்ட். யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது கருவியாகி பெயர். யாழ்ன்றது ஒரு கருவி, அதனால அது கருவியாகி பெயர். யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் இவ்வாக்கியத்தில் யாழ் என்னது? ஒரு கருவியாகு பெயர். வாரணம், பௌவம், பறவை, புணரி என்பது டேஸை குறிக்கும். வாரணம், பௌவம், பறவை, புணரி என்பது கடலை குறிக்கும். கடல் தான் இது எல்லாரோட பேரு. எயிறு என்னும் சொல்லில் எவ்வகை? எயிறு என்னும் சொல்லில் எவ்வகை சொல் அப்படின்னா பெயர் திரிச்சொல் எயிரி. அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல். இதுல அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல். கீழ்காணும் விடைகளில் சரியான விடை எது? மோனை மட்டும் வந்துள்ளது. மோனை மட்டும் வந்துள்ளது. பெயரச்சத்தை எடுத்து எழுதுக. பெயரச்சம்னாலே பொதுவா லாஸ்ட்ல ஆன்னு முடியும், அதுதான் பெயரச்சம். இப்ப படித்தூன்னா ஊ முடிச்சிரு, ஊன்னு அது. இதுல எழுதி ஈ வந்திருக்கு. நின்றான் அப்படின்னு வந்திருக்கு, அதுலயும் இல்ல. வந்தன வந்த ஆண் முடிஞ்சிருக்கு. சோ இது பெயரச்சம். அப்ப பெயரச்சத்தை எடுத்து எழுதுங்கன்னா வந்த. பொறுத்துக. பட்டியல் 1, பட்டியல் 2. அறுவை வீதி. அறுவை வீதினா ஆடைகள் விற்கும் வீதி. அறுவை வீதி எப்படி சொல்லுவாங்கன்னா ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதினா தானிய கடை வீதி, அதாவது தானியங்களை வச்சு விற்கக்கூடியதுதான் கூல வீதி. பொன் வீதினா பொற்கடை வீதி. பொற்கடை வீதி தான் பொன் வீதி. மறையவர் வீதி அப்படின்னா அந்தனர் வீதி. மறையவர்னா அந்தனர், அந்தனர் வீதி தான் மறையவர் வீதி. அப்போ ஆன்சர் பி தான் கரெக்ட். துணி கலையரசியினால் தைக்கப்பட்டது.
துணி கலையரசியால் தைக்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தொடரை எழுதுக. கலையரசி துணியை தைத்தாள். இது வந்து செய்வினை தொடர். கலையரசி துணியை தைத்தாள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே. இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு. ஒருத்தார் அப்படின்னு ஆறு முடிஞ்சிருக்கு. சோ இது வினையால் இணையும் பெயர். ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு வினையால் இணையும் பெயர். வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை கூறு. வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் அப்படின்னா வந்து ஊன் முடிஞ்சிருக்கு. வந்தான் வராது, வருதல் வராது. வந்தன பெயரச்சம். சோ வருதல் தொழில் பெயர்ல வந்துடும். வந்து ஊன்றது வந்து வினையெச்சத்தை குறிக்கிறது. அப்ப வந்து. உவமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை காண்க. உவமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை காண்க. இதுல கயல் விழி, இது ஓமை தொகை. மலர் முகம், அதாவது கயல் போன்ற விழி அப்படின்றது ஒரு ஓமை தொகை. மலர் போன்ற முகம், இதுவும் ஓமை தொகை. வெண்ணிலவு, இது கிடையாது, ஓமை தொகை கிடையாது. தாமரை கண்கள், அதாவது தாமரை மாதிரி கண்கள், தாமரை போன்ற கண்கள் அப்படின்றது ஓமை தொகை. அப்ப இதுல வித்தியாசமா இருக்கக்கூடியது வெண்ணிலவு. சோ வெண்ணிலவு தான் ஆன்சர். கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை. கெடார் வழிவந்த கேண்மையார் கேண்மை. விடார் விளையும் உலகு. இத்தொடரில் இடம்பெற்ற அளபடை. அதாவது கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை. விடார் விளையும் உலகு. இது வந்து செய்யுளிசை அளபடை. அதாவது கெடா அப்படின்னு வந்திருக்கு. சோ இது வந்து செய்யுளிசை அளபடை. இதுலயே விடார் அப்படின்னு வந்திருக்கு. அதுவும் செய்யுளிசை அளபடையை குறிக்கிறது. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமற்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை கண்டுபிடி. வலு அமைதி. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமற்றது என்று ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை கண்டுபிடி. வலு அமைதி. யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர். யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர் கிரேக்கர், உரோமியர், உரோமானியர். யவனர் என பழந்தமிழர்களால் அழைக்கப்பட்டவர் கிரேக்கர்கள், இன்னொன்னு யாரு, உரோமானியர்கள். தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்களை சரியாக காண்க. தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள் அப்படின்னு பார்த்தா பட்டும் சர்க்கரையும். பட்டும் சர்க்கரையும். இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருது வழங்கிய ஆண்டு. அதாவது இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணின்னு ஒரு பட்டம் விருது வழங்கினாங்க. அந்த விருது எப்ப வழங்கினாங்க அப்படின்னா 1990 அந்த விருதை வழங்கியிருக்காங்க. ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணலிங்கம். மூசி பூர்ணலிங்கம் தான் ஞானபோதினி அப்படின்ற ஒரு இதழை தொடங்கி வச்சிருக்காரு. பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஆண்டு. பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870. பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870. காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் முடியரசன். முடியரசன் அப்ப தமிழாசிரியராக எந்த உயர்நிலை பள்ளியில பணியாற்றிருக்காரு? காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக முடியரசன் பணியாற்றிருக்காரு. வள்ளலார் பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை. வள்ளலார் பதிப்பித்த நூல் அப்படின்னா சின்மய தீபிகை. இதுதான் வள்ளலார் பதிப்பித்த நூல். கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல். கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. ஒரு கிராமத்து நதி. அகழ்வாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர். அதாவது அகழ்வாயில முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது எந்த ஊர்னா ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர்ல தான் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். பாரதிதாசன் தொடக்க கல்வி பயின்றவர் யார் அப்படின்னா வாணிதாசன். விடிவள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன். விடிவள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட தமிழ் அறிஞர் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் தான் விடிவள்ளி அப்படின்னு சொல்லுது. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை.
அப்ப எல்லாருக்குமே தெரியும் சுரதாவின் நூல் தான் ஒண்ணு தேன்மலை அப்படின்னு. அது வந்து தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றிருக்கு. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அவர் யாருன்னா பாவாணர். அதாவது எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாவாணர். பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? விதுரன். பாண்டவர்களிடம் ஒருத்தர் தூது சென்றிருப்பாரு, அவர்தான் விதுரன். நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் அப்படின்னு பார்த்தா பன்னாடு தந்த மாறன் வழுதி. டேஸ் நெடுநீர் வாய்க்கடிதனில் மட அன்ன கதியது செல நின்றார் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். டேஸ் நெடுநீர் வாய் கடிதனில் மட அன்ன கதியது செல் நின்றார் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் கம்ப ராமாயணம். இந்த நூல் எதுல இடம்பெற்றிருக்குன்னா கம்ப ராமாயண நூல்ல தான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கிறது. புலனழுக்கற்ற அந்தணனாளன் என பாராட்டப்பட்டவர் கபிலர். புலனழுக்கற்ற அந்தணனாளன் என்று பாராட்டப்பட்டவர் கபிலர். பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக புறநானூறு. பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக புறநானூறு. அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? அறிவுடையார் நட்பு வளர்பிறையை போன்றது. இதுல அறிவுடையார் நட்பு எதை போன்றது? வளர்பிறையை போன்றது. பொறுத்துக பட்டியல் 1 பட்டியல் 2. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது. அதாவது பொறாமை இருக்கிறவங்கள்ட்ட செல்வம் நிலைக்காது. ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. ஒருத்தர் ஒழுக்கம் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட உயர்வு இருக்காது. அப்ப ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஒழுக்கத்துல எய்தக்கூடியது மேன்மை. இழுக்கத்தின் எய்துவர் இழுக்கத்துல வந்து எய்தா பழி. பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது. ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. அப்ப ஆன்சர் ஏ தான் கரெக்ட். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுவது. அதாவது வாய்மைனா தீங்கு தராத சொற்களை பேசுதல் தான் வாய்மை எனப்படுவது. கம்பராமாயணத்தில் மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம். அதாவது கம்பராமாயணத்தின் மணிமுடி அப்படின்னு கேட்டா சுந்தர காண்டம். நூறாசிரி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்திரனார். நூறாசிரியம் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்திரனார். மடங்கள் என்ற சொல்லில் பொருள் சிங்கம். மடங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிங்கம்னு அர்த்தம். அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி நித்தில கோவை. அப்ப கடைசி 100 பகுதி அடங்கிய பகுதி என்னது? நித்தில கோவை. குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. உத்திரவேதம் என்னும் அழைக்கப்படும் நூல் திருக்குறள். உத்திரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஏலாதி, ஆசாரக்கோவை, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம். இதுல ஆசாரக்கோவை தான் பொருந்தாத ஒன்று. திரைக்கவி திலகம் எனும் சிறப்புக்குரியவர். திரைக்கவி திலகம் அப்படின்னா மருதகாசி. மருதகாசியை தான் திரைக்கவி திலகம் என்று கூறுவாங்க. சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். சதகம் அப்படின்னாலே 100 பாடல்கள். 100 தான் சதகம். சோ சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். பொறுத்துக வசன நடை கைவந்த வள்ளலார். அவர் யாருன்னா ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள். புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னா ராமலிங்க அடிகள். தைரியநாதர் அவர் யாருன்னா வீரமாமுனிவர். தைரியநாதர் அப்படின்னா வீரமாமுனிவரை தான் சொல்லுவாங்க. காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். வசன நடை கைவந்த வள்ளலார் யார் அப்படின்னு பார்த்தா ஆறுமுக நாவலர். புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு பார்த்தா ராமலிங்க அடிகள். தைரியநாதர் அப்படின்னு பார்த்தா வீரமாமுனிவர். தைரியம்னாலே வீரம் தானே, அதனால வீரமாமுனிவர். காந்திய கவிஞர் அப்படின்னு பார்த்தா நாமக்கல் கவிஞர் தான் காந்திய கவிஞர். அப்ப விடை ஏதான் கரெக்ட். ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர். ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார்.
உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் உவே சுவாமிநாத ஐயரின் ஆசிரியர். பொறுத்துக. சிறுமலை பூம்பாறை குறிஞ்சி நில ஊர்கள். அதாவது சிறுமலையும் பூம்பாறையும் குறிஞ்சி நில ஊர்கள். ஆற்காடு பனையபுரம் இது முல்லை நில ஊர்கள். ஆற்காடும் பனையபுரமும் முல்லை நில ஊர்கள். ஆத்தூர் கடம்பூர் இது மருத நில ஊர்கள். ஆத்தூரும் கடம்பூரும் மருத நில ஊர்கள். கீழக்கரை நீலாங்கரை நெய்தல் நில ஊர்கள். அப்ப பாருங்க, சிறுமலை பூம்பாறை என்ன ஊர்கள்? குறிஞ்சி நில ஊர்கள். சிறுமலையும் பூம்பாறையும். ஆற்காடு பனையபுரமும் முல்லை நில ஊர்கள். ஆத்தூர் கடம்பூர் மருத நில ஊர்கள். ஆத்தூரும் கடம்பூரும் மருத நில ஊர்கள். அதுக்கப்புறம் கீழக்கரை நீலாங்கரை அது ரெண்டுமே நெய்தல் நில ஊர்கள். அப்போ விடை சி தான் கரெக்ட். இதில் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி? திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னது ஔவையார். ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார். என்றும் வாழ்வார். யார்? ஜி.யு. போப். ஜி.யு. போப் தான் இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார், என்றும் வாழ்வார். அவர்தான் ஜி.யு. போப். இந்திய நூலகத்தின் தந்தை என போற்றப்படுபவர் சி.ரா. அரங்கநாதன். இந்திய நூலகத்தின் தந்தை சி.ரா. அரங்கநாதன். வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் குறுந்தொகை. வினையே ஆடவர் குயிர் என கூறும் நூல் குறுந்தொகை. குறுந்தொகைதான் வினையே ஆடவர் குயிர். மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே. வள்ளலார். மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே அப்படின்னு சொன்னவர் யாருன்னா வள்ளலார். பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஜப்பான், ஜாவா. அதாவது பொங்கலை அறுவடை திருநாளாக கொண்டாடும் மேலை நாடுகள் எதெல்லாம்னா ஜப்பானும் ஜாவாவும். இங்கு உடல்நிலை மெய் மயக்கத்தை குறிக்கும் சொல் உற்றார். உடல்நிலை மெய் மயக்கத்தை குறிக்கும் சொல் உற்றார். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. 2 சீர்களான அடி குரல் அடி. அதாவது 2 சீர்ல வந்துச்சுன்னா அது குரல் அடி. 4 சீர்களான அடி அளவடி. 4 சீர்கள் வந்துச்சுன்னா அது அளவடி. 5 சீர்களான அடி நெடிலடி. 5 சீர்கள் வந்துச்சுன்னா அது நெடிலடி. 5க்கும் அதிகமான சீரடி களி நெடிலடி. அதாவது 2 சீர்கள்னா குரல் அடி, 4 சீர்கள்னா அளவடி, 5 சீர்கள்னா நெடிலடி, 5க்கும் அதிகமான சீரடி அப்படின்னா களி நெடிலடி. அப்போ ஆன்சர் டி தான் கரெக்ட். அங்காப்பு என்பதன் பொருள் வாயை திறத்தல். அங்காப்புனா வாயை திறத்தல். கார்குலாம் என்னும் சொல் வேற்றுமை தொகையை குறிக்கும். கார்குலாம் என்னும் சொல் எவ்வேற்றுமையை தொகையை குறிக்கும்? 6ஆம் வேற்றுமை தொகை. கார்குலாம்னா என்னது? 6ஆம் வேற்றுமை தொகை. பொறுத்துக. திணைமாலை 150 கனி மேதாவியார். திணைமாலை 150 கனி மேதாவியார். திரிகடுகம் நல்லாதனார். திரிகடுகம்னா நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணன் சேத்தனார். திணைமொழி 50னா என்னது? கண்ணன் சேத்தனார். புறப்பொருள் வெண்பா மாலை உவே சாமிநாத ஐயர். அதாவது திணைமாலை 150 எழுதியவர் யாரு? கனி மேதாவியார். திரிகடிகம் நூலை எழுதியவர் நல்லாதனார். திணைமொழி 50 அப்படின்ற நூலை எழுதியவர் கண்ணன் சேத்தனார். புறப்பொருள் வெண்பா மாலை என்பதை எழுதியவர் உவே சுவாமிநாத ஐயர். இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு. இல்லை அப்படின்றத ஒரு குறிப்பா சொல்லி இல்லை அப்படின்றதுனால அது குறிப்பு வினைமுற்று. இல்லை என்பதின் இலக்கண குறிப்பு வினைமுற்று. மைட் இஸ் ரைட் இந்த தமிழாக்கம் வல்லான் வகுத்ததே வாய்க்கால். மைட் இஸ் ரைட்னா வல்லான் வகுத்ததே வாய்க்கால். பொறுத்துக. குமரன் தென்னை இது எப்படின்னா பொருட்பெயர். குமரன்றது ஒரு பொருள் தானே, தென்னைன்றது ஒரு பொருளை குறிக்கக்கூடியது தானே, சோ அது பொருட்பெயர். காடு மலை இது என்னது? இடப்பெயர். காடுன்றது ஒரு இடம் தானே, மலையும் ஒரு இடம் தான், அதனால அது இடப்பெயர். பூக்காய் அப்படின்றது
சினைப்பெயர். ஒரு மரத்துல உள்ள பூவையும் காயும் தான் குறிக்குது. அப்ப அது வந்து ஒரு சினைப்பெயர். ஒரு மரத்தோட ஒரு உறுப்பு தான் பூவும் காயும். சோ அது சினைப்பெயர். திங்கள் வாரம் அப்படின்றது காலப்பெயர். திங்கள்ன்றது மாதங்கள்ல வரும். அதுக்கப்புறம் வாரங்கள்லயும் வரும். அப்ப திங்களும் வாரமும் வந்து காலப்பெயர். அப்ப குமரன் தென்னை பொருட்பெயர், காடு மலை இடப்பெயர், பூக்காய் சினைப்பெயர், திங்கள் வாரம் வந்து காலப்பெயர். சோ ஆன்சர் பி தான் கரெக்ட். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நாடு நுங்க நைதல் நொச்சி. அகர வரிசைப்படி சீர் செய்க. நாடு நுங்க நைதல் நொச்சி. பொறுத்துக. பிறமொழி சொல் தமிழ் சொல். அதாவது பிறமொழி சொல்ல தமிழ் சொல்ல பொருத்தணும். சரியா? ஐதீகம். ஐதீகம்ன்றது உலக வழக்கு. ஐதீகம்ன்றது என்னது? உலக வழக்கு. இருதயம் நெஞ்சகம். இருதயம் தான் தமிழ் சொல். நெஞ்சகம்ன்றது இருதயம் பிறமொழி சொல். நெஞ்சகம்ன்றது தமிழ் சொல். ஆஸ்தி. ஆஸ்தின்றது சொத்து. ஆஸ்தியோட தமிழ் சொத்து தமிழ் சொல் வந்து சொத்து. உபசரித்தல் அப்படின்னா என்னது? அப்படின்னா விருந்தோம்பல். உபசரித்தல்னா விருந்தோம்பல். அப்ப ஐதீகம்ன்ற பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா உலக வழக்கு. இருதயம் என்ற பிறச்சொல் மொழிக்கு வந்து தமிழ் சொல் அப்படின்னா நெஞ்சகம். ஆஸ்தி என்ற பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் வந்து சொத்து. உபசரித்தல் என்ற பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல் விருந்தோம்பல். அப்ப ஆன்சர் பி தான் கரெக்ட். பிறமொழி சொற்களை கலவாத தொடரை எடுத்து எழுதுக. வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். இதுதான் பிறமொழி சொல் கலக்காத தொடர். இலக்கண குறிப்பு அறிக. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. இலக்கண குறிப்பு படி பார்க்கணும். இப்போ உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர் அப்படின்னு பார்த்தா தடக்கை. தடக்கைன்றதான் உரிச்சொல் தொடர். வினைத்தொகை அப்படின்னு பார்த்தா சூழ்கழல். சூழ்கழல் வந்து வினைத்தொகை. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு பார்த்தா கூவா. கூவான்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். சொல்லிசை அலைபடை அப்படின்னா தளிய. தளி ஈ அப்படின்னு வந்து தளிய அப்படின்னு வந்தாலே அது ஈறுகட்டை சொல்லிசை அலைபடை. அப்போ உரிச்சொல் தொடர் பார்த்துங்க தடக்கை. வினைத்தொகை வந்து என்னது? சூழ்கொழல் கழல். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா கூவா. இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். சொல்லிசை அலைபடைனா தளைய. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஜி.யு. போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுள் கலம்பகம். அப்ப தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யாரு? ஜி.யு. போப். கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராச தண்டனை. கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் அப்படின்னு பார்த்தா ராச தண்டனை. வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்னும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்? வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு காந்தி சொல்லியிருப்பாரு. அது எந்த நூல்ல சொல்லினார்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்ற நூல்ல தான் காந்தி சொல்லியிருப்பாரு. தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் 1953 செப்டம்பர் 17. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். இவர் கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் 1953 செப்டம்பர் 17. சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் ஜெயகாந்தன். சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் தான் சட்டைன்னு ஒரு சிறுகதையை எழுதியிருப்பாரு. கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் தேம்பாவணி. கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் தேம்பாவணி. மருமக்கள் வழி மானியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம். மருமக்கள் வழி மானியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் தான் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை கருண விலாச சபை. அதாவது பம்மல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபையோட பெயர் என்ன அப்படின்னா கருண விலாச சபை தான் அந்த நாடக சபையோட பெயர். இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ராசகோபாலாச்சாரியார். இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ராசகோபாலாச்சாரியார். இவர் தான் இந்திய அரசியலின் சாணக்கியர். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ அப்படின்னு சொன்னவர் திருவிக்கா.
குயில் என்னும் இதழை நடத்தியவர் பாரதிதாசன். குயில் என்னும் இதழை நடத்தியவர் பாரதிதாசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.